ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். அதாவது நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அதாவது ரோலக்ஸ். உங்களுக்கு நிறைய பேத்துக்கு ரோலக்ஸ் தெரியும், ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்துருப்பீங்க. ரோலக்ஸ்னால் யாரும் நம்ம லக்கி மீல் தான். அதாவது செனகல் ஃபிஷ்ஷு. இது வந்து நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோ தொட்டியில் எதுவுமே இல்லைடா சாமி என்னடா அப்படின்னு பார்ப்பீங்க. அதாவது ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள மீன் இருக்கும். இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் கை தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இங்கே போகிறதுக்கு கீழே பானை, செடி, கல் எல்லாம் இங்கிட்டு இருக்குது. நம்ம தம்பி வந்து இந்த பக்கம் இருக்காரு. சட்டியில் போட்டு அவரை உட்கார வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாம் நம்ம எப்படி செட்டப் பண்ண போகிறோம். இந்த இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் அந்த தொங்க விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னா கல், பானை, செடி, இந்த மோட்டரோட இதில் என்னென்னா டபுள் மோட்ரு ஒன்றும் ஃபில்டர் ஒன்று, மொத்தம் ரெண்டு மிஷின் சேர்ந்து தான் நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன் தருது. இப்போ வந்து நம்ம மண் எடுத்து வச்சுக்கணும். இந்த வெள்ளை மண் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த வெள்ளை மண் வந்து உள்ளே போட போகிறேன். வெள்ளை மண்ணை போட்டு இப்போ வந்து மண்ணெல்லாம் போட்டாச்சு டேங்கில். இப்போ வந்து அடுத்த ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தண்ணி என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செட்டப் இதெல்லாம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செடியை நான் வைக்க போகிறேன். ஓகேவா? ஒரு அழகான விஷயம் வந்து அந்த செடியை வந்து சென்டரில் பார்த்து வைக்கணும். இப்போ ஒரு அழகு நல்லா ஒரு லுக்கு தூக்கி தரும். நல்லா அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செடியை நல்லா லுக்காக வச்சாச்சு கரெக்டாக. இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஹீரோ அதாவது குங்ஃபு பாண்டா அவர் வந்து படுத்துருக்காரு. இப்போ அவர் தூக்கி உள்ள வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும். ஓகே, பக்காவாக படுத்துட்டாரு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன வைக்க போகிறோம்னா இந்த கல்லும் இந்த பானை. முக்கியமான இதுவே இந்த பானை தான். ஓகேங்களா? இந்த பானையை வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரோலக்ஸ் வந்து படுத்து தூங்குறதுக்கு இதுதான் பானை. அது அருமையாக உள்ளே போய் உட்காந்துருவார். உங்களுக்கே தெரியும். ஆனால் ஜாலியாக படுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார். இப்போ நான் வந்து இது உள்ளே வைக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா, இப்படியே தண்ணி ஊற்றிங்கன்னா இந்த மண்ணெல்லாம் வந்து மங்கலாகிடும். அதனால் மீனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கணும். நான் வந்து நல்லா இந்த தொட்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு லென்த்தாக இதை வந்து நான் இப்போ மேலே வச்சு தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்த விஷயம் என்னென்னா, அங்கங்கே கொஞ்சம் நம்ம பிளாஸ்டிக் வச்சு மண் அங்கங்கே கொஞ்சம் செதறி இருக்குது. அந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒதுங்குப்படுத்த போகிறோம். கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து மண்ணெல்லாம் வந்து கலங்கி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கலங்கலாக இருந்திருக்கும். அதுக்குன்னு அழுக்கு தண்ணி கிடையாது. இது வந்து நல்லா ப்யூர் வாட்டர். எதுக்கு கலங்கி இருக்குன்னா, நம்ம வந்து பூத்தொட்டியில் தண்ணி நிரப்பும் போது கொஞ்சம் டஸ்ட்டு வந்து வந்திருக்கும். அதாவது செடியில் எங்கிட்ட வேணா இருந்துருக்கு டஸ்ட்டு, அதுலேருந்து இது வந்திருக்கும். ஓகேவா? இதில் உப்பு கரை நிறையா இருந்துச்சு. உப்பு கரை ஃபுல்லாக தேய்ச்சி மொழி. நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா, மோட்ரு அதாவது ஃபில்ட்ரு நம்ம உள்ளே போட்டால் தான் இந்த மஞ்சள் தண்ணி வந்து நல்லா பல அப்படியே கண்ணாடி மாதிரி விடும். அதுக்கு வந்து நம்ம வந்து பாட்டம் எடுத்து கழுவி வச்சுருந்தோம். உள்ளே வந்து இந்த மாதிரி பஞ்சு இருக்கும். இந்த பஞ்சில் வந்து டஸ்ட்டு, அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் இழுத்துரும். இதை வச்சுட்டு இந்த க்ளோஸ் அவ்வளோதான். இதை வந்து தண்ணி வந்து அடைச்சிருச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க டஸ்ட்டு தான் காரணம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை மாட்ட போகிறோம். இப்போ வந்து மோட்டர் வந்து நம்ம ஃபில்டர் உள்ளே வச்சாச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏர் மோட்ரு. இந்த இது வந்து டபுள் சைடு எது வேணால் கொடுங்க. இங்கே ஒரு பால் இல்லை இங்கே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அதை மாதிரி வச்சு 2 பக்கம் பபுள்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, அது இருக்கு என்கிட்ட, இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு மீன் இருக்கனால 2 கனெக்ஷனையும் ஒரே கனெக்ஷனாக மாற்றி நான் வந்து இந்த ஃபில்டருக்கு வெளியே வந்து ஒரு டீப் போகும். வெளியே இருக்க ஏரை உள்ளே இருக்கு. வெளியே இருக்க ஏர் வந்து அப்பப்போ கம்மியாக கிடைக்கிறதுனால இதில் இருக்க ஏரை வந்து இதில் சப்ளை பண்ணுற மாதிரி ஒரே செட்டப்பாக போட்டு இதுக்குள்ளே வர மாதிரி வச்சாச்சு. இப்போ நான் செஞ்சு காமிக்க பாருங்க. இப்போ ஃபஸ்ட் நான் இந்த மோட்டரை போடுறேன். பார்த்தீங்களா, பபுள்ஸாக வரும். இப்போ அடுத்து நான் இதையும் சேர்த்து ஆன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, சேர்த்து வருதா? இப்போ நான் இதை மட்டும் ஆஃப் பண்ணேன்னா கம்மியாக வரும். இப்போ நான் இதை சேர்த்து போட்டுட்டேன்னா இது அதிகமாக வரும். இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வைக்கிறது இப்படி வச்சா தண்ணியெல்லாம் வந்து இதில் பட்டு இப்படி ஒழுகும். அதனால் வந்து உப்பு கரை வரும். அதனால் இதெல்லாம் உள்ளே இருக்கட்டும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம மீனை உள்ளே விட்றதான் பாக்கி. நம்ம ரோலக்ஸை உள்ளே விட்டோன்னே தொட்டியோட அழகை அப்படியே தூக்கி சாப்பிடும். ஏழை சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ரோலக்ஸை பிடிச்சாச்சு. ரோலக்ஸ் இப்போ நம்ம உள்ளே விட போகிறோம். காமிக்கிறேன் காடுங்க பாருங்கள்.
நம்ம ரோலக்ஸ் இங்கே தான் இருக்கான். கேமரா கொஞ்சம் பயம், போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே விட போகிறோம். ரெடி 1 2 3. அவ்வளோதான், விட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுற இந்த தொட்டியை அந்த லுக்கை மட்டும் பாருங்கள். இப்போ நான் ரெண்டையும் போடுற மோட்ரு 1 ஏர் மோட்டர், இப்போ ஃபில்டர். அப்படி இப்போ வந்து இதோட ஒரு லுக்கை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம சென்னைகள் எல்லாம் வச்சு செட்டப்னா பண்ணியாச்சு. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டர்ஸ் இருக்குது. ப்ளூ ஃபைட்ரு, ரெட்டு ஃபுல் மூனு, மேலே எல்லோ ஃபுல் மூனு. சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இப்போ என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி, அதாவது கொஞ்சம் இறையிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவிலேருந்து வந்து மைக்கு ஸ்டாண்டு இந்த மாதிரி கேமரா ஷேக்கிங்னா அடுத்து நடக்காது. ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டாகணும், ஏன்னா சேனல் அப்படியே இருக்குது. அதனால தான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ சென்னைகள் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம மீனை பற்றி. இந்த செட்டப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருக்கோம். அடுத்து வந்து இதை எப்படி கேர் பண்ணிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம போடுவோம். அதுக்கு ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்னா பண்ணுங்கள். வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.